எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. உடம்புல கொழுப்பு அதிகமாயிடுச்சுன்னா நம்மள சும்மாவே இருக்கக்கூடாதுங்க. தேவையில்லாத நோய உடம்புல ஏற்படுத்தி ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, தலையில இந்த மாரி பல பிரச்சனைகள உண்டு பண்ணும். கொழுப்பு நம்ம உடம்புக்கு தேவை தான். ஒரு அளவோடு இருக்கலாம். ஏன்னா கொழுப்பு உடம்புல இருந்தா தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, உடம்பு வந்து குளிர்காலத்தில குளிராம இருக்கும். நம்ம உடம்பு இயங்குறதுக்கே கொழுப்பு தான் உதவுது. ஆனா இதில நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்புன்னு 2 இருக்குங்க. நல்ல கொழுப்பு உடம்புக்கு அதிகமா தேவை. கெட்ட கொழுப்பு தேவையில்ல. இப்ப நான் சொல்ற ஒரு 5 உணவுகள நீங்க சாப்பிட்டே வந்தீங்கன்னா, இதில உள்ள புரதமும், நல்ல கொழுப்பும் சேர்ந்து கெட்ட கொழுப்ப உடம்புலேருந்து அடிச்சு விரட்டி, உங்களுக்கு ஹெல்த்துக்கு உத்தரவாதம் தருது. அப்படிப்பட்ட உணவுகள் என்னன்னு பார்க்கலாமா? அதுலேயும் காய்கறிகள் நான் சொல்லப் போறது. நான் சொல்ற ஒரு 5 வகையான காயா இருந்தாலும் சரி, அதிலிருந்து வரக்கூடிய கொட்டைன்னு சொல்லக்கூடிய சீடா இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு கொழுப்ப போக்குது. அது என்னென்ன காய்கறிகள், விதைகள் அது என்னன்னு நம்ம பார்க்கலாமா? முதலாவது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லென்டில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பருப்பு வகைகள், தானியங்கள் நம்ம தமிழ்ல சொல்லலாங்க. இதில என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பருப்பா இருந்தாலும் சரி தான், அது இதில தான் வருது. அப்புறம் இந்த கடலை, கொண்டைக்கடலை அந்த மாதிரி, அப்புறம் சிறுபயிறு இந்த மாதிரி பலவிதமான தானியங்கள நீங்க வந்து தொடர்ந்து உணவுல ஒரு அரை வேக்காடு, அதாவது வயித்து பிரச்சனை உள்ளவங்க முழுசா அவிய வச்சு சாப்பிடுங்க. மத்தவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அரை வேக்காட்ல சாப்பிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, முழுசா நம்ம அத பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதில உள்ள புரோட்டீன் வந்து சிதைஞ்சு போயி, அதில உள்ள பண்பே மாறி போயிருது. சாயங்காலம் நைட்டு சாப்பிட்றீங்கன்னா, முழுசா வேக வச்சு சாப்பிடணும். இல்ல நீங்க மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட்றீங்கன்னா, பாதி வெந்தா போதும். ஆனா வயித்து பிரச்சனை உள்ளவங்க முழுசா வேக வச்சு சாப்பிடுங்க. எப்பவுமே நான் புரோட்டீன் உணவுகள், அந்த புரதம் நிறைந்த உணவுகள நீங்க காலையிலயும், மத்தியானமும் சாப்பிட்றத அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா, இது டைஜஸ்ட் ஆகுறது டைம் எடுக்கும். அதனால நைட்டு மட்டும் இத சாப்பிட வேண்டாம். 2வதா பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்போட கொழுப்ப கரைக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்குது. நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து கிடைக்கக்கூடிய சீட்ல பார்த்தீங்கன்னா, நட்ஸு, சீட்ஸ் எல்லாமே பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு தாவரத்துலேருந்து வரக்கூடிய விதைகள் தான். இத நீங்க தொடர்ந்து ஸ்நாக்ஸ் பதிலா சாப்பிட்டு வரும்போது, இதில உள்ள ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நல்ல கொழுப்பு உடம்புல உள்ள கெட்ட கொழுப்ப குறைச்சு நம்மளுக்கு மாரடைப்பு, ஸ்ட்ரோக் இந்த மாரி பிரச்சனைகள் வராம தடுக்குது. அதனால கண்டிப்பா இத நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரணுங்க. 3வதா பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள். என்ன வெஜிடபிள்னா, உடம்போட கொழுப்ப கரைக்கக்கூடிய வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா, அவகேடோ. இது வந்து பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவோம். தெரியாதவங்க படத்தில பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பொதுவா பிரெக்னன்ட் வுமனோட யூட்ரஸும், இந்த பழத்தோட குறுக்கு வெட்டு தோட்டத்தில பார்த்தீங்கன்னா, 2ம் சேம் ஷேப்ல தான் இருக்கும். குழந்தை உண்டாயிருக்கவங்களுக்கு கண்டிப்பா இது நல்ல பழங்க. இதில நல்ல கொழுப்பு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமா இருக்கு. இது வந்து கெட்ட கொழுப்ப கரைச்சு, ஒரு கருவுக்கு தேவையான, மூளை வளர்ச்சிக்கு தேவையான சத்து, அப்புறம் ஃபேட்டி ஆசிட் எல்லாமே இது குடுக்குது. அவகேடோ ஃப்ரூட்ஸை அதுக்காக ப்ரெக்னன்ட் லேடீஸ் மட்டும் தான் சாப்பிடணும்னு இல்ல, எல்லாருமே சாப்பிடலாம். கொழுப்பை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா, அவகேடோ வாரத்துக்கு 2லேருந்து 3 தடவை சாப்பிட்டுருங்க. கொழுப்பை குறைக்கிறதுல 4வது காய் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வரக்கூடிய கார்லிக், பூண்டு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது. பூண்டு பொதுவா நம்ம சமையல்ல சேர்த்து சாப்பிட்றோம். சில பேர் அப்படியே முழுசா சாப்பிடுவாங்க. அது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்த உண்டு பண்ணலாம். கேஸ்ட்ரிக் பிரச்சனை இல்லாதவங்க சாப்பிட்டுக்கோங்க, பிரச்சனை இல்ல. பொதுவா சமையல்ல நம்ம சேர்த்து இத சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, உடம்புல உள்ள கேஸை போக்குறதுலயும், கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுலயும் இந்த பூண்டுன்னு சொல்லக்கூடிய கார்லிக் வந்து முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. கொழுப்பை குறைக்க 5வதா பார்க்கக்கூடிய உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோயா. அதில பார்த்தீங்கன்னா, சோயா பீன்ஸ் இருக்கு இல்லையா, இதில புரதம் அதிகமா இருக்கு. அப்புறம் சோயா மில்க் இருக்கு இல்லையா, இதிலும் புரதம் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி புரதம் அதிகமான உணவுகள நீங்க சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, அது கெட்ட கொழுப்பை கரைச்சு உங்கள பாதுகாக்குது. இப்ப நான் சொன்ன இந்த 5 உணவுகளும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நீங்க எடுத்துட்டே வரும்போது, உடம்புல உள்ள கொழுப்பு குறைஞ்சு உங்களுக்கு, அதாவது கெட்ட கொழுப்பு குறைஞ்சு, நல்ல கொழுப்பு அதிகமாகி, புரோட்டீனும் அதிகமாகி, உடம்போட ஹெல்த்து நல்லா ஆகி, நீங்க ஆரோக்கியமா வாழ்ந்து நல்லா சாதிக்கலாம். அப்போ நான் சொல்ற 5 உணவ தொடர்ந்து சாப்பிட்டுருவாங்க. வழக்கம் போல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.